கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 3 அற்புதங்கள். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீமாலா அவர்களுக்கு அற்புத மழை தான். சகோதரிக்கு கனவில் ஒரு விஷயத்தை காட்டுகிறார், அதை நினைவில் வாங்கி கொடுக்கிறார் பாபா. அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஃபேமிலிக்குள்ளே ஈஸியாக சால்வ் பண்ணி வைக்கிறார். பிரமாதமாக இருக்குது. அந்த அற்புதம் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரர் கமல் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான பாபாவின் விக்கிரகம் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வெள்ளை கலர் இல்லாமல் வேறு ஏதாவது கலரில் ஒரு பாபா கிடைச்சா நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறாரு. அந்த பாபா கிடைத்தார். ஷீரடி கொண்டு போனார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு ஷீரடியில். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து கடலூரை சேர்ந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு மகளை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம். இது போன்ற நிகழ்வெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற பிரமிப்பெல்லாம் இருந்தது எனக்கு. ஆனால் பாபா சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார் சகோதரிக்கு. இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 3 சகோதரிகளின் அற்புதங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் புதிதாக வருகின்ற சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீமாலா அவர்களுக்கு பிரமாதப்படுத்திட்டார் சகோதரிக்கு. முதலில் சகோதரிக்கு பாபாவின் அறிமுகம் கிடையாது. சகோதரி தீவிரமான விநாயகர் பக்தர். விநாயகர் தான் கொண்டாடுவாங்க. விதவிதமாக விநாயகர் வச்சு பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சகோதரிக்கு எல்லோரும் குருவை கும்பிடுவதை பார்த்து, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் சாய்பாபாவை தான் கும்பிடுவேன், அதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், கிடைச்ச பிறகு தான் நான் அவர்கிட்ட போவேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் சகோதரிக்கு பிரமாதமாக கிடைச்சது. கனவில் மகான் சாய்நாதர் வந்துட்டார். எப்படி வந்தார்? அப்படி சித்திர ரூபமாக பிரம்மாண்டமான ஃபோட்டோ. இந்த காவி கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாருங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் சகோதரி அந்த சாய்நாதர் படத்தை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. சகோதரிக்கு இப்போ முழிப்பு வந்துருச்சு. ஆகா, சாய்நாதர் நம்ம வாழ்வில் வந்துட்டார், பிரமாதமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரா மாதிரியே கனவை கொடுத்து என்னை ஆட்கொண்டாருன்னு சொல்லி சகோதரி அதன் பிறகு சாய் சென்டர் போக ஆரம்பித்தாங்க. மலேசியாவில் இருக்கிற சாய் சென்டருக்கு போய் அங்கே போய் வணங்கிட்டு திரும்புகிறாங்க. இவங்க கனவுல எந்த ஃபோட்டோ பார்த்தாங்களோ அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓடினாங்க, இந்த ஃபோட்டோ தரீங்களா, என்ன விலையாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு. இல்லை, கொடுக்க முடியாதுங்க, அது ஆல்ரெடி பார்ட் பேமெண்ட் கட்டி புக் பண்ணிட்டு போயிருக்காங்க, நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கிங்க நீங்கள் என்ன. இல்லை, எனக்கு இந்த காவி ட்ரெஸ் போட்ட பாபா தான் வேணும். கடைசியில் பார்த்தா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே பாபா இருக்கிற மாதிரி ஒரு காவி கலர் ட்ரெஸ் கிடைக்கிது. சகோதரி அரை மனதோடு வாங்கிக்கிட்டாங்க. நேராக பாபாட்ட கொண்டே வச்சாங்க, பூஜையெல்லாம் பண்ணாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த நாளும் போனாங்க சாய் சென்டருக்கு. மீண்டும் அதே என்கொயரி, கிடைக்குமா? இல்லைங்க, கிடைக்காது. நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன், அவங்க சம்மதிச்சாங்கன்னா உங்களுக்கு தரேன். ஆனால் அவங்க சம்மதிப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா பணம் கட்டி புக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. அந்த வேலையில் இருந்த சகோதரி, நம்ம மாலா சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த 10வது நிமிடம் அங்கேருந்து ஃபோன் வருது. சகோதரி, யூ ஆர் லக்கி, நான் அவங்கள்ட்ட பேசினேன், தாராளமாக கொடுங்க, பாபாவை கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, கொடுங்க, நான் வேறு படம் கூட வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் உடனே வந்து வாங்கிக்கிங்கன்னாங்க. சகோதரி அடுத்த நிமிஷம் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த சாய் சென்டருக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த பாபாவை வாங்கி அங்கே பூஜை செய்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் பாருங்கள், இந்த பாபா தான் கனவில் வந்தவர், நேரில் காட்சி கொடுத்தவர். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? சகோதரிக்கு இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த பாபா ஒரு பிரச்சனையை ஒன்றுமில்லைன்னு ஆக்குகின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை செய்தார் சகோதரியின் வாழ்வில். அந்த அற்புதம் தான் நம்ம அடுத்து தரிசனம் பண்ண போகிறோம். ஒரு லோன் வாங்கினாங்க சகோதரியின் கணவர். அது என்ன பண்ணிட்டார்? மகளின் பேரில் வாங்கிட்டார். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும், பட் வெயிட் பண்ணுறாங்க, பையர் வரவே இல்லை. இந்த லோன் பெண்டிங் ஆகிட்டே இருக்குது. இது பெரிய தொகை ஆகிடுச்சு. இப்போது சகோதரியின் மகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதில்
அதனால் என்ன ஆகிடுச்சு, மகளுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நின்று போச்சு. மனதுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. பாபா அன்பு மகள் எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்பா மேலே, இப்போ அப்பாவை பார்த்தாலே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன, இதுதானே, இதை சால்வ் பண்ணி கொடுங்க பாபா. நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் செய்கிறேன். நான் கோபுரம் டிவி ரெகுலராக பார்க்குறேன். அதில் சொல்கிற அத்தனை பூஜையும் நான் வரிசையாக செய்கிறேன். அந்த 5 நாளில் நீங்கள் இதை முடிச்சு கொடுக்கணும். சகோதரி பிரமாதமாக ஒரு கோரிக்கை வைத்தாங்க பாபாட்ட. பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஸ்டார்ட் பண்ணாங்க சகோதரி. ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். அடுத்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 108 முறை தினமும் பிரமாதமாக பண்ணேன். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தொடர்ந்து படித்தேன். 5 விளக்கு பூஜை செய்தேன். ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணேன்னா, ஆனால் பாபா அதெல்லாம் கேரே பண்ணல. பிரமாதம் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு சகோதரி எப்படி பண்ணியிருக்காங்க, 5 விளக்கு வச்சு பூஜை பண்ணணும் இல்லைங்களா, அப்படி செய்யலை. ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வச்சு 5 நாள் பண்ணியிருக்காங்க. பாபாவை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைகள் பலிக்கும். பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார். சகோதரி வரிசை பூஜைகள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதற்கு பதில் சொல்லாமல் இருப்பார் பாபா. பிரமாதமாக பதில் கொடுத்தார். சகோதரின் உறவினர் ஃபோன் பண்ணுறார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. சகோதரி அப்படி ஒரு மாதிரி டயர்டாக சொல்கிறாங்க பதில். அந்த சகோதரி கேட்டாங்க, ஏன் இப்படி டயர்டாக இருக்கீங்கன்னு. இல்லை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைமா, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நீங்கள் தான் பாபா பக்தராச்சு, நீங்கள் கூட எனக்கு ஒரு படம் கொடுத்தீங்களே ஷீரடி போயிட்டு வந்தேன்னு சகோதரி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆமாம் நான் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குது. ஒரு 10 படம் வாங்கிட்டு வந்தேன் ஷீரடியிலேருந்து, உங்களுக்கு கூட கொடுத்தேனே அப்படின்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிவிட்டு சகோதரி ஃபோனை வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலை அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார். அந்த உறவினர் ஃபோன் பண்ணாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர். எதுக்குங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆமாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாபா தான் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கொடுத்த படத்தின் மூலமாக என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னார். எங்கள் வீட்டுக்காரர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்ட்டார். இல்லை, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, பாபாவை நம்பினீங்கள்ல, அது நடக்கும். அந்த சகோதரி சொல்கிறாங்க, பிரமாதமாக அருமையாக நடந்தது, நடத்தி காட்டினார் பாபா. அத்தனை பிரச்சனையும் சால்வ்னா, ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு எல்லாமே. அதன் பிறகு எனக்கு மிகப்பெரிய வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மகளும் என் கணவரும் பேசிக்கணும். அதற்காக அந்த பிரிந்த கணவன் மனைவி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கீங்கன்னா, அது குடும்பத்துக்கும் ஒத்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. தசரத புத்திராய் வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாது. அது சொன்னேன் நான் 108 முறை சொன்னேன். 3 நாள் தான் சொல்லியிருப்பேன். என் கணவரும் மகளும் பிரமாதமாக ஒன்றாயிட்டாங்கண்ணா. அந்த பாசம் மீண்டும் வந்தது, துளிர்த்தது. இது எல்லாம் பாபாவால் நடந்தது. என் கடன் பிரச்சனை ஃபுல்லாக தீர்ந்தது, என் மகள் பிரச்சனை ஃபுல்லாக தீர்ந்தது. அதுதான் பாபா. பிரச்சனைகள்னு வந்துருச்சுன்னா பாபாவின் பூஜைகளை கையில் எடுத்துக்கணும். சகோதரி அருமையாக பண்ணாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஆரம்பித்து 5 விளக்கு பூஜை வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பிரமாதமாக சொன்னாங்க. ஸ்தவன மஞ்சரி பிரமாதமாக படித்தாங்க. இது அத்தனைக்கும் பதில் உண்டு இல்லையா, பாபா பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார். சகோதரியின் வாழ்வில் வசந்தம் வீச வைத்தார் பாபா. சகோதரிக்கு மட்டும்தான் செய்வாரான்னு கேட்டால் இல்லை, இது போன்ற பிரச்சனைகள் உள்ள அத்தனை பேருக்கும் வசந்தம் உண்டு. ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், பாபாவை நம்பணும் இல்லைங்களா, அதுதான் பாபா. சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க, நான் ஷீரடி போனேன், ஒரு கிஃப்ட் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று நம்ம சேனலில் அறிமுகப்படுத்துகிறோம். ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், பாபாவின் படம், மகாபெரியவர் படம், பாபாவின் கண்கள், பாபாவின் பாதம், ஸ்தவன மஞ்சரி புத்தகம். இதுக்கெல்லாம் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஹேண்ட்லிங் சார்ஜஸ் தான். இது தேவை என்பவர்கள் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டால் நாங்கள் வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்குறோம். அது உங்கள் வீடு தேடி வரும். வாங்க இப்போ அடுத்த அற்புதம், பிரமாதமான அற்புதம். இதுவும் பாபாவின் சிலிர்க்க வைக்கும் அற்புதம். பிரமாதமாக ஸ்ரீபாத வல்லபர் சரித்திரம்லாம் நான் எழுதுனேன். நான் அந்த ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார். அதெல்லாம் பாபாவின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த தத்த பரம்பரையின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் செஞ்சேன் நான். எனக்கு இந்த ரெகுலராக ஒயிட் கலர் பாபா வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு வித்தியாசமான கலரில் பாபா வேணும்.
அதான் ஆசைப்பட்டிருக்கார் நண்பர் கமல். பெங்களூரில் இருக்கார். ஃபுல்லாக தொலை வர்றார், சமூக வலைதளம் ஃபுல்லாக பார்க்குறார், கண்டுபிடிச்சிட்டார். பிரமாதமான பாபா ஒன்று பிடிச்சாச்சு, ஆர்டர் பண்ணிட்டார். அது வருதுன்னு மெசேஜ் போட்டே இருக்காங்க, வரவே மாட்டேங்குது. ரீச் ஆகிடுச்சு, பெங்களூர் ரீச் ஆகிடுச்சு. ஆன் தி வேன்னு இருக்கு, வரவே இல்லை. இவர் வாசல்லே காத்திருக்கார் அந்த பாபா வரவேற்கிறதுக்காக. அவங்க அம்மா சொன்னாங்க, ஏன்டா இங்கேயே நிற்கிற, திருமணையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வா, பாபா வந்துடுவார். அந்த சகோதரி எதற்காக சொன்னாங்கன்றது இப்போ பாருங்கள், பிரமாதம் அது. இவர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வராரு, கரெக்டாக கொரியர் வருது. அம்மா நீங்கள் எப்படிம்மா சொன்னீங்க? பாபா என்றைக்குமே சொல்லியிருக்காரு, குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லலை, நம்ம குலதெய்வம் முருகன், நீ போயிட்டு வான்னு சொன்னேன், நீ போயிட்டு வந்துட்டேன். ஸோ குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்குன்றதுக்கு பாபா உனக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா, நானும் சத்சங்கத்தில் படிச்சிருக்கேன், குலதெய்வத்தை வணங்கணும்னு சொல்லி பாபா அடிக்கடி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சகோதரர் பிரமாதமாக சொன்னார். அடுத்து இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ஷீரடி போகிறார். அங்கே பாருங்கள் என்ன மாதிரி அற்புதம் பாருங்கள். அங்கே இவருடைய ஆசை ஷீரடியில் சமாதி மந்திரில் வைக்கணும், அது முடியுமான்னு தெரில. துவாரகமாயில் வைக்கணும், அது முடியுமான்னு தெரில. சாவடியில் க்ரௌடு கம்மியாக இருக்கும், அங்கே அந்த படத்துக்கிட்ட வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஷீரடி கிளம்பி போயிட்டார். சாவடி கிட்டே போகும்போது ஒரு நண்பர் வரார். நீங்கள் கமலா? ஆமாண்ண, உங்கள் ஃப்ரெண்டு தான் என்னை அனுப்பிச்சார், உங்களுக்கு ஷீரடியில் ஏதோ காரியம் ஆகணுமாமே. ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லை, இந்த விக்கிரகத்தை வந்து இங்கே சாவடியில் இந்த படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், வாங்கன்னு சொன்னார். சாவடியில் இந்த படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்கன்னாரு. அடுத்து கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போன இடம் துவாரகமாயி. சரியான கூட்டம் இருந்து தான் விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே துவாரகமாயில் படத்தை முன்னாடி வச்சு அங்கே ஒரு ஆசீர்வாதம். அதற்கு அடுத்து நடந்தது தான் பிரமாதமான விஷயம். நேராக சமாதி மந்திர் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் வச்சு ஒரு ஆசீர்வாதம். ஸோ கமலுக்கு கேட்டதெல்லாம் கிடைத்தது. பாபா வீட்டுக்கு வரலையேன்னு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தார். பாருங்கள், அந்த குலதெய்வத்தை கும்பிட்ட ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தார் பாருங்கள் பாபா. நான் அதனால தான் என்கிட்ட பேசுகிற சகோதர சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நான் கேட்குற ஒரு விஷயம், குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. மகா பெரியவராக தான் சொல்லியிருக்கார், பாபாவாக தான் சொல்லியிருக்கார், குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. பாபா நம்முடைய கர்ம வினைகள் அத்தனையும் வாங்கிக்கிறார். 95% அவர் தான் வாங்கிக்கிறார் நம்முடைய கர்மாவை, இல்லைங்களா? அந்த 5% நம்மளை விட்டு போகணுன்னா நம்ம குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்கக்கூடாது. அதற்காகத்தான் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு 3 அமாவாசை இறைவன் கொடுத்துருக்கார். நம்ம கூட இப்போ தை அமாவாசை பிப்ரவரி 9 ஒரு அன்னதானம் பண்ணுறோம். முன்னோர்களை நினைத்து பிரமாதமாக ஒரு அன்னதானம். வழக்கம் போல் பிப்ரவரி 15 ஒரு அன்னதானம் இருக்குது, அது ஒன்று இருக்குது. பிப்ரவரி 9 ஒரு 5 ஆலயங்களில் ஒரு ஸ்பெஷல் அன்னதானம் நம்ம செய்ய போகிறோம் நம் முன்னோர்களுக்காக. கோஷாலைகள் செலக்ட் பண்ணியிருக்கோம், 2-3 கோஷாலை செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கோஷாலையும் பசுக்களுக்கு, கோமாதாக்களுக்கு கீரை கொடுக்க இருக்கிறோம், இல்லைங்களா? இதில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். வாங்க அடுத்த அற்புதம் பாருங்கள். உண்மையிலே சிலிர்க்க வைக்கும் அற்புதம். இந்த 2 சகோதர சகோதரியோட அற்புதங்கள் பார்த்தோம், பிரமாதமாக இருந்தது. ஆனால் இந்த கடலூர் சுமதி சகோதரிக்கு மகளை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரி சொல்ல 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 எனக்கு சிலிர்த்துட்டேன் நான். அந்த அற்புதத்தை அனுபவிப்போம். சகோதரியின் இளைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க. இன்னொரு 10 நாளில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த நடு பொண்ணு இருக்காங்க இல்லையா, பெரிய பொண்ணு இருக்காங்க, கடைசி பொண்ணு, நடு பொண்ணு. அந்த பொண்ணு திடீர்னு வயிற்று வலியால் துடிக்கிறாள். கணவன் வீட்டிலேருந்து வந்தவ, அம்மா வயிறு பயங்கரமாக வலிக்குதுமான்னாங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பாபாவை வேண்டிக்கிட்டே தான் போகிறாங்க சகோதரி நேரம். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அம்மா இது எத்தனை நாளாக இருக்குது, என்ன வலி எல்லாம் கேட்டுட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர் அதிர்ந்துட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பை குழாயிலேயே குழந்தை அந்த வளர்ந்து வரும்போது அந்த கர்ப்பப்பை குழாயே வெடிக்குது. அப்படி டாக்டர் மிரண்டுட்டார். அம்மா இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, இது இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், வேறு வழியில் நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை தனியாக போக சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட மட்டும் சொல்கிறாரு,
எங்களால் உயிரை காப்பாற்ற முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் கூடிய மட்டும் முயற்சி பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி கையெழுத்தும் வாங்கிட்டாங்க கணவன் மனைவிட்ட. சகோதரி அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணா எனக்கு வேறு இடமே தெரிலனா நேராக பாபாவின் பாதங்கள் தானா, நேராக போய் விழுந்துட்டேன் பாபாட்ட. பாபா, மகளுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சொல்கிறாங்க மருத்துவர்கள், ஆனால் நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், உங்களால் முடியும் பாபா. நான் இப்போ இருந்து சொல்ல ஆரம்பிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் மகளுக்கு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் அவளை காப்பாற்றி கொடுங்க பாபா, எங்களுக்கு அவள் வேணும். குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவள் எங்களுக்கு வேண்டும், அவள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து கால்களில் விழுந்து அழுகிறாங்க கணவன் மனைவியும். அந்த சின்ன பொண்ணு இருக்காங்களே, அவங்க வந்தாங்க, அம்மா நிச்சயத்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்கம்மா, அக்காவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது நிச்சயத்தெல்லாம் வேண்டாம்மா, கவலைப்படாதம்மா, பாபா இருக்காருமா அப்படின்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டு போயிட்டாங்க. சகோதரி இங்கே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். நான் சொல்கிறேன், இக்கட்டான சூழலில் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துங்கள், அது அற்புதங்களை நிகழ்த்தும் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு. அங்கே நடந்தது. டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளில வரும்போது சந்தோஷமாக வந்தாங்க. அம்மா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைம்மா, எல்லாம் க்ளீனாக பண்ணி விட்டோம், அடுத்து உங்கள் மகளுக்கு குழந்தையும் பிறக்கும், கவலையப்படாதீங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இவங்க குழந்தையே காப்பாற்ற முடியாதுன்ட்டார் அந்த மருத்துவர் அப்போ. ஆனால் இப்போ மருத்துவர்களுக்கு மருத்துவர் செய்த ஆசீர்வாதத்தால் உங்கள் மகளுக்கு இன்னும் குழந்தையும் இருக்குன்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்கிறார் அந்த மருத்துவர். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? சகோதரி உடனே ஃபோன் பண்ணது எனக்கு தான். அண்ணா ஒரு மாபெரும் அற்புதம்னா, மகளின் உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் காப்பாற்றி அற்புதப்படுத்தினார்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து மகளின் நிச்சயதார்த்தமும் பிரமாதமாக நடந்ததுன்னா அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் நான் பண்ணேன்னாங்க. உண்மை. இந்த இப்போ 3 சகோதர சகோதரிகளோட அற்புதம் பார்த்தோம். என்ன அற்புதம் இல்லை, சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா அவர் கருணை மகான், அவர் அற்புதங்களை பொழிவதற்காகவே காத்திருக்கும் அற்புதமான மகான். மலேசியா சகோதரிக்கு என்ன அற்புதம் இல்லைங்களா? நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு கனவுல வந்து காமிச்சு சாய் சென்டருக்கு போனால் அங்கே பிரமாதமாக இருந்து வீட்டுக்கு வந்துட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருக்காரு அந்த ஃபேமிலியில் இல்லைங்களா? அதெல்லாம் யாரால் முடியும்னா பாபாவால் மட்டும்தான் முடியும். அடுத்து கமல் சகோதரருக்கு பெரிய ஆசீர்வாதம், பிரமாதமாக வந்தார். ஷீரடியிலையும் அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடச்சது. அடுத்து கடலூர் சுமதி சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மகளின் உயிரை காப்பாற்றி கொடுத்து பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதம் இவங்களுக்கு மட்டும் நடந்தான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லோருக்கும் நடக்கும். இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினார்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா அற்புத மழையை பொழிந்தார். அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.